4 தலைமுறைகளாக இந்தியாவின் நம்பர் 1 இயற்கை மருத்துவமனை ஆர் மருத்துவமனை. 150 years of service. எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கு. சளி சாதாரணமாக பிடிச்சிட்டாவே கோவிட் வந்துருச்சோ அப்படின்னு தான் எல்லாருமே பயந்துட்டு இருக்கோம். ஸோ சளி ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்மளுக்கு சளி தொந்தரவு, சளி பிரச்சனைகள், வீசிங், சைனசைட்டிஸ், ஆஸ்மா, இந்த மாதிரி லங் சார்ந்த, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே முதண்டே தான் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சளி பிரச்சனை நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் ஈஸியாக ஒருத்தவங்களுக்கு நம்ம ஃபேமிலியில் வந்துருச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுக்கு ஈஸியாக கண்டாமினேஷன் ஆகிரும். காற்று மூலமாகவோ அந்த ட்ராப்லெட்ஸ் மூலமாகவோ அது டக்குன்னு மற்றவங்களுக்கு அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் பரவி அடுத்த ஆளுக்கும் சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஸ்கூல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, ஒரு ஆள் மூக்கு சிந்தி மூக்கு உறிஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு சின்ன பிள்ளை அதுக்கு சளி பிடிச்சது அப்படின்னா பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த அந்த பசங்க தொட்டு விளையாடுவாங்க. அவங்க யூஸ் பண்ணுற பென்சில், அவங்க யூஸ் பண்ணுற நோட்டை, கர்ச்சீஃப்ஸ் ஏதாவது மாற்றி யூஸ் பண்ணுவாங்க, அவங்க குடிக்கிற தண்ணி ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க, அவங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடுவாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடுத்த பிள்ளைங்களுக்கும் சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். சளி ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் நம்மளுக்கு அந்த கோவிட் வைரஸும் அதுவும் ஒரு சளிக்கூடிய ஒரு விகாரமான ஒரு வைரஸ், அதுவும் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கு காரணம் நம்மளுக்கு அந்த ட்ராப்லெட்ஸ் மூலமாகவும், அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய பாடியில் ரொம்ப இம்யூனிட்டி ரொம்ப குறைவான லெவலில் இருக்குது, இம்யூனிட்டி நல்லா ஸ்டெபிளைஸாக இல்லை அப்படின்னாலும் அந்த சளி தொந்தரவு ஈஸியாக நம்மளுக்கு பரவ ஆரம்பிச்சிடும். சளி வந்துருச்சு அப்படின்னா நார்மலாக நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக உடம்புல எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படுத்தாமல் தானாகவே வெளியே சரியேறி போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அது உள்ளுக்குள்ளே இருந்துட்டு மாதக்கணக்காக, வருஷக்கணக்காக நம்மளுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டு, சைனஸ் ப்ராப்ளம் ஏற்படுத்தி விட்டு, வீசிங் ஏற்படுத்தி விட்டு, அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி, இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாத்தையும் அடிக்கடி நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னா கஷ்டம் தாங்க முடியாது, தொந்தரவாக நம்மளுக்கு இருக்கும். அது பார்த்திங்கன்னா உடல் சோர்வு ஏற்படுத்தி விடும். நாளடைவில் பார்த்திங்க அப்படின்னா நுரையீரலில் ஏதாவது ஒரு பெரிய நோயில் நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும். சில பேர்த்துக்கு சளி பிடிச்சது அப்படின்னா ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரிலாம் ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போது சளி நம்மளுக்கு பேசிக்காக நம்மளுக்கு எதனால் பிடிக்குது, ஏன் பிடிக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதுக்கு நம்மளுக்கு சளி பிடிக்கிறதுக்கு நம்மளுடைய ஃபுட்டும் ஒரு வகையில் காரணம், நம்மளுடைய உணவு பழக்க முறைகள் மாற்றமும் ஒரு வகையில் நம்மளுக்கு காரணம். செரிமான பிரச்சனை நம்மளுக்கு எதனால் நம்மளுக்கு ஏற்படுது, தேவையில்லாத கண்ட உணவுகளை நம்ம போட்டு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. மலச்சிக்கல், மந்தம், இன்டைஜஷன், நம்ம வயிற்றில் ஏதாவது பிரச்சனைகள், இம்யூனிட்டி கம்மி, இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா முதன்மையாக இன்னொரு காரணமும் நம்மளுக்கு சளி பிடிக்கிறதுக்கு இருக்குது. நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறது, குளிர்ச்சியான பொருட்கள் எடுத்துக்கிட்டோன்னா டக்குன்னு சளி பிடிச்சிருது. ஐஸ்கிரீமு, கலர்ஸ் போட்ட ஸ்வீட்ஸு, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர்த்தோட லைஃப்பில் வீசிங் இருக்கவங்க கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க. ஏதாவது ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்டுட்டாங்க, கலர்ஸ், பேக்கரியில் உள்ள சப்ஸ்டன்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னாவே உடனே அவங்களுக்கு வீசிங், சளி எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போது குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு சளி பிடிக்குது அப்படின்னா ஒரு முக்கியமானது பால் அடிக்கடி நம்ம பகல் நேரம் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறதுனால அவங்களுடைய உடலில் நிறைய அந்த குளிரும் ஹீட்டும் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டு சூட்டை கிளப்பி விட்டு சில பேர்த்துக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நெஞ்சு சளி மாதிரி இருக்கும், சில பிள்ளைங்களுக்கு வறட்டு சளி மாதிரி இருக்கும், இருமுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் தொடர்ந்து மூக்கு ஒழுக ஆரம்பிக்கும், சளியெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியேற ஆரம்பிக்கும். உஷ்ணச்சளி இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போலாம் இப்போ ஒருத்தவங்க உறவினர் வீட்டுக்கு போகிறோம், இல்லை நம்மளுடைய தாத்தா பாட்டி யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க, நம்ம வீட்டில் குழந்தைங்கள் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே எடுத்தோடனே அந்த குழந்தைங்களுக்கு அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. நம்ம ரொம்ப நெருங்கின நண்பர்களாக இருந்தாலும் சரி, நெருங்கின உறவினர்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சொந்த தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, என்ன வாங்கிட்டு போவாங்க அந்த குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போவாங்க, பிஸ்கெட்ஸ் வாங்கிட்டு போவாங்க, ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, இந்த மாதிரி தான் நிறைய வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போய் அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுத்து சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு ஒன்று சளி பிடிக்கும், இல்லாட்டி ஃபீவர் வந்துடும், இல்லாட்டி ஏதாவது செரிமான பிரச்சனைகள் ஏதாவது அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். வீசிங் இந்த மாதிரி ஏற்கனவே அந்த குழந்தைங்களுக்கு சைல்டுஹுட்லேருந்தே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு அதிகமாகி காமிக்க ஆரம்பிக்கும். இது எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே தாத்தா பாட்டிங்கள்லாம் இதுதான் பண்ணுவாங்க. நிறைய ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னாவே வெறும் சாக்லேட்டு, ஸ்வீட்ஸு இந்த மாதிரி தான் வாங்கிட்டு கொடுப்பாங்க.
உடனே நம்ம அந்த சாக்லேட்டை சாப்பிட்டோடனே என்ன ஆகும், கண்டிப்பாக சளி பிடிக்கும். சளி பிடிச்சி அதுக்கப்புறமா வந்து காய்ச்சல் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சவங்க, அனுபவம் வாய்ந்த இந்த மருத்துவத்துறையில் இருக்கவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போகாதீங்க, சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க, சாக்லேட்டை சாப்பிட்றதுனால தான் பிள்ளைங்களுக்கு வந்து சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எல்லாத்தோட லைஃப்லேயும் நடந்துதான் இருக்கும். முக்கியமாக சாக்லேட்டு, ஜங்க் ஃபுட்ஸு இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்கும். நிறைய பேர்த்துக்கு அதை ஸ்டாப் பண்ணி பாருங்கள், ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் பண்ணி பாருங்கள், சளி வந்து அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பிடிக்கவும் செய்யாது. சப்போஸ் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கணும், அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரம்பரிய உணவுகள், கிடைக்காத உணவுகள் நிறையவே இருக்குது. நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அந்த மாதிரிலாம் நம்ம அவங்களுக்கு வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்கலாம். சில பேர்த்துக்கு வந்து ரேராக கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிச்சி, ரம்டான் அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ரேராக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா வித்தியாசமாக இருக்கும். குழந்தைங்கள் வந்து அதுலேயும் அட்ராக்ட் ஆகி அதை விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அந்த பனங்கிழங்கு அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, நல்லா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஒரு 3 வயசு தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பனங்கிழங்கு இதெல்லாம் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா தென்னை மரத்துலேருந்தே நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து சாஃப்டாக இருக்கும், குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும், அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த இளநீர், நொங்கு இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி கொடுக்கலாம். நொங்கு வந்து நம்ம 1 வயசு 2 வயசு குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து நொங்கு வந்து நம்ம ஈஸியாக நம்ம கொடுக்கலாம். அது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து ஹீட் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்காது. உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே நம்மளுக்கு வரவிடாது. இந்த மாதிரி நிறைய பொருள்கள் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாகவே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய உணவுப் பொருட்கள் இருக்குது. அதை வந்து நம்ம தேடி அது கிடைக்கிற இடத்துல நம்ம வாங்கிட்டு வந்து அதை நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா சின்ன வயசுலேருந்தே நல்லா சாப்பிட வச்சு நல்லா பழக்கி கொண்டு வந்தோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ்லேயும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஃப்ரூட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இருந்தே நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம ஃப்ரூட்ஸ் கொடுக்காம விட்டுட்டே இருக்கிறதுனால தான் பெருசானதுக்கப்புறமும் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, என் பிள்ளை ஃப்ரூட்ஸை சாப்பிடவே மாட்டேங்குது, ஒரு பழம் கூட சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி வயசு ஆக வந்து பிடிவாதம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. சின்ன வயசுலேருந்தே ஆரம்பத்துலேருந்தே நம்ம இந்த தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆரம்பத்துலேருந்தே நம்ம நல்ல பழக்கங்களாக நம்ம அவங்களுக்கு பழக்கி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து கடைசி வரைக்கும் அவங்க மறக்காமல் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் சாக்லேட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறத ஃபஸ்ட்டு தவிருங்க, அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சில பேர் குழந்தைங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து தான் அது எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்களுக்கு வந்து அதை வந்து நம்ம மாற்றி விடணும். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு சரி வராது, நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி நல்ல உணவுகளை, நல்ல சத்தான உணவுகளை வந்து அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து சாப்பிட வச்சிங்க அப்படின்னா பசியும் அவங்களுக்கு அடங்கிடும், அந்தளவுக்கு அவங்களுக்கு கிரேஸ் வந்து இருக்காது. ஸோ அது சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பழக்கி கொண்டு வந்தீங்க அப்படின்னா சளி பிரச்சனைகள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி நம்ம வராமல் பார்த்துக்கலாம். இம்யூனிட்டி நல்லா சின்ன வயசுலேருந்து நல்லா பூஸ்டப் ஆகி நல்லா ஸ்டெபிலைஸாகவே இருந்துச்சு அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு இளம் வயது இந்த பருவம் வந்ததுக்கப்புறம் நல்லா அந்த அடல்ட் ஏஜ்லேயும் நம்மளுக்கு எந்த ஒரு ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸும் நம்ம வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதே இது கொஞ்சம் நல்லா மூலிகை மருந்துகள், நல்லா அந்த ஆடாதொடை, துளசி, அதுக்கப்புறம் கரிமுள்ளி, கண்டங்கத்திரி இந்த மாதிரி சின்ன சின்ன மூலிகைகள், தாலிசபத்திரி இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன மூலிகைகள் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு சளி தொந்தரவுகள்லாம் நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கும். சளி சப்போஸ் நம்மளுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம், வீட்லேயே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். 5 மிளகு தட்டி போட்டுக்கோங்க, 5 பல் வெள்ளைப்பூண்டு, 5 வெற்றிலை இது எடுத்து நல்லா 1-2 நல்லா இடித்து போட்டு தண்ணி வந்து நல்லா ஒரு 500 ml தண்ணி நல்லா ஊற்றி அது வந்து 50 ml நல்லா வத்துற வரைக்கும் நல்லா காய்ச்சி அதில் தேன் கலந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா வீசிங், ஆஸ்மா, சைனசைட்டிஸ், சளி தொந்தரவு, அதே மாதிரி ஈஸ்னோஃபில் கவுண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, அலர்ஜி இந்த மாதிரி அத்தனையும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிரும். இது வந்து ஒரு 20 to 25 days or 30 days ஒரு 1 month வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சளி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது, இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் ஆகி வரும்.
ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டல்ஸோடைய யூடியூப் சேனலில் இன்னும் ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் மருத்துவம், ஆரோக்கியம், வாழ்வியல் சார்ந்த நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் மட்டுமே இந்த சேனலில் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.